ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மாசி மாதத்தில் சிவராத்திரியானது பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. ஸோ இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும், இந்த சிவராத்திரியில் சாப்பிடக்கூடாத 4 உணவுகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக சிவன் மேலே அதிக பக்தி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மாலையில் நீராடி சிவாலயம் சென்று சிவராத்திரியில் வழிபாடு செய்ய வேண்டும். இரவில் 4 காலங்களில் சிவபூஜையை செய்ய வேண்டும். சிவராத்திரியில் இரவு விழித்திருக்கிறது தான் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம். சிவ விரதங்கள் 8, அவற்றுள்ள சிவராத்திரி 1. அதிகாலையில் நீராடி திருநீரும் ருத்ராட்ச மாலையும் அணிந்து சிவ பூணூறு செய்து 5 எழுத்து சிவனுடைய மந்திரத்தை ஊத வேண்டும். பகல் முழுவதும் இந்த சிவராத்திரியில் உபவேசம் இருக்க வேண்டும். மாலையில் திரும்ப நீராடி சிவாலயம் சென்று வழிபாடை செய்ய ஆரம்பிக்கணும். முடியுமானால் நெய்விளக்கு ஏற்றி மலர்களால் சிவனை அர்ச்சனை செய்து உள்ளம் உருகி தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களை பாடி துதி செய்து வள அஷ்டங்க வணக்கம் புரிந்து வழிபாடு சிவனை இந்த நாளில் செய்ய வேண்டும். சிவராத்திரி அன்று இரவில் 4 காலங்களில் சிவனுக்கு நடக்கக்கூடிய பூஜையை கண்குளிர பார்க்க வேண்டும். அன்று இரவு 14 நாளிகையின் போது முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷங்கள் உங்களுக்கு விலகும். அதாவது கோடி பிரம்மஹத்தி பாவங்கள்லாம் விலகும் என்பது உறுதி. சிவராத்திரி தினத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து கொள்ளுங்க. நீராடி விட்டு சிவாலயம் ஒன்றிற்கு செல்லுங்க. அங்கு சிவராத்திரி விரதம் அனுசரிக்க இருப்பதாக தன்னுடைய விரதம் எவ்வித பாங்கும் இல்லாமல் நிறைவேற அருள் வேண்டும் என்று தன் புலனடக்கத்திற்கு எந்தவித கேடு வந்துவிடக்கூடாது என்று சிவபெருமானை வேண்டிக் கொண்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிறகு பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்து கொள்ளுங்க. பொழுது சாயக்கூடிய வேளையில் திரும்ப குளித்து விட்டு சுத்தமான உடைகளை உடுத்தி கொள்ளுங்க. அப்புறம் 3 முறை அகமானம் செய்து பரமேஸ்வரனை துதித்து பூஜையை தொடங்குங்க. 4 ஜாமங்கள்லேயும் 4 சிவலிங்கங்களை மண்ணால் செய்து வழிபாடு செய்யுங்க. வேதம் கற்றவர்களை கொண்டு மந்திரங்களை உச்சரித்து பூஜையை நிறைவு செய்யுங்க. மெயினாக இந்த நாளில் நீங்கள் வீட்டில் பூஜை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கோவிலில் பூஜை செய்கிற மாதிரி இருந்தாலும் அபிஷேகம் சிவனுக்கு செய்ய வேண்டும். அதில் பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவராத்திரியுடைய முதல் நாள் பிரதோஷ தினம் ஆகையினால மாலையில் நடராஜர் பெருமனையும் சிவ மூலவரையும் வழிபாடு செய்யணும். சிவராத்திரி இரவில் தான் 4 கால வழிபாடு நடைபெறும். முதல் காலத்தில் சோமஸ்கந்தரையும், 2வது காலத்தில் தட்சிணாமூர்த்தியையும், 3ஆம் காலத்தில் லிங்க கோத்பைரவரையும், 4வது காலத்தில் ரிஷபரூடர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரசேகரையும் வழிபாடு செய்ய வேண்டும். 4 காலங்கள்லையுமே 4 தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம். 4 காலங்களில் கருவறையில் உள்ள சிவ மூலவரை அகம முறைப்படி அபிஷேகங்கள் செய்வித்து வழிபாடு செய்யணும். 3ஆம் கால லிங்க கத்பவ காலம் வரும்போது அந்த நேரத்தில் கருவறைக்கு பின்னே இருக்கக்கூடிய லிங்கத்பவரை முறைப்படி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் ஸ்ரீ ருத்ரத்தை பாராயணம் செய்தால், ஸ்ரீ சிவ சகஸ்ர நாமங்களை உச்சரித்தால், தேவாரத்தில் உள்ள லிங்க புராண திருக்குறுந்தொகை பையையும் பாராயணம் செய்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் சிவராத்திரி விரமானது நாம் இருக்கிறதுனால யமபயம் நமக்கு நீங்கும். சிவனடியார்களை யம தூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என்று பல இதிகாசம் உரைக்கிறது. சிவராத்திரியுடைய 4வது காலத்தில் மிருதுயுஞ்ச மந்திரத்தை ஊதுவதால் உடல் பிணிகள் அனைத்தும் விலகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் நோய் நொடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையும். சிவராத்திரி அன்று தான தர்மங்கள் செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும். சிவலிங்கம், ருத்ராட்சம், ரத்தினங்கள், நிவேதன பொருட்கள், அன்னம் போன்றவைகளை இந்த நாளில் தானம் செய்தால் ரொம்ப நல்லது. 4 காலங்களையும் சிவபெருமானுக்கு பஞ்ச வில்வ தலங்களால் பஞ்சமுக அர்ச்சனை செய்ய வேண்டும். 4ஆம் காலத்தில் மட்டும் செய்தால் கூட போதுமானது. பஞ்சமுக அர்ச்சனை செய்து 5 வகை அன்னங்களை சிவபெருமானுக்கு படைத்தல் இந்த நாளில் வேண்டும்.
சிவபூஜை இந்த நாளில் செய்ய இயலாதவங்க 4 காலங்களில் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனை வெறும் கண்களால் தரிசித்தா கூட போதும். நிரம்பிய அன்போடு நமச்சிவாயா என்ற 5 எழுத்து ஊதுதல் இன்றியமையாத உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். மறுநாள் காலை நீராடி சிவனை வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். இப்படி விரதம் இருந்தவர்களுக்கு சகல வினைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல எரிந்து கரிந்து சாம்பலாகும். தீபங்களை வரிசையாக வைத்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான் தீபங்க மங்கள ஜோதியாக விளங்குறாரு. அவர் ஒளி வெள்ளமாக திருவண்ணாமலையில் காட்சி தருவது போல நம்ம வாழ்க்கையிலே காட்சி தருவார். கோவிலுக்குள் நீராடிய பிறகே செல்ல வேண்டும். கொடிமரத்துக்கு வெளியே விழுந்து வணங்கி விநாயகரை 1 முறையும் சிவபெருமான 3 முறையும் அம்பிகை 4 முறையும் வளர வேண்டும். வழிபாடு செய்யும் போது மனம் இறைவன் மீது மட்டுமே இருக்க வேண்டும். விபூதி மற்றும் பிரசாதத்தை பயபக்தியோடு 2 கைகளால் ஏந்தி பெற வேண்டும். அதை கீழே சிந்துவதோ எறிவதோ பெரும்பாவமாகும். அப்புறம் சண்டிகேஸ்வரர் மீது நூல் இடக்கூடாது. சிவலிங்கத்திற்கும் நந்திதேவருக்கும் இடையே போகக்கூடாது. கோவிலில் பிரசாதங்களை சாப்பிட்டு விட்டு தூண்களில் துடைப்பது தவறு. வழிபாடு முடித்த பிறகு கொடிமரத்தின் அருகில் வடதிசை நோக்கி அமர்ந்து மூலமந்திரம் ஜபிக்க வேண்டும். அதிக சப்தம் இல்லாமல் இனிமையாக தோத்திர பாடல்களை நாம் சிவனுக்கு பாட வேண்டும். கோவிலுக்கு சொல்வோர் முக்கியமாக விளக்குகளில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாவதோடு அந்த வீட்டில் தெய்வ கடாட்சமும் லக்ஷ்மியும் அனுக்கிரகமும் உண்டாகும். அதனால் அந்த மாதிரி பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள். அதாவது நாம் கோவிலுக்கு செல்வோர் விளக்குகளில் எண்ணெயை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊற்ற வேண்டும். ஊற்ற வேண்டான்னு சொன்ன பாருங்கள், விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி ஏற்ற வேண்டும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அந்த வீட்டில் தெய்வ கடாட்சமும் லக்ஷ்மியும் அனுக்கிரகமும் உண்டாகும். நான் ஊற்ற வேண்டான்னு சொன்னேன், ஊற்றணும். கண்டிப்பாக விளக்கு ஒன்று ஊற்றியே ஆகணும். அது ஊற்றினா இதெல்லாம் உங்களுக்கு பலனாக கிடைக்கும். இது தாங்க சிவராத்திரியுடைய விரதம். இந்த சிவராத்திரி விரத நாளில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதை நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிவனுக்கு படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை படைச்சா நமக்கு ஆபத்து ஏற்படுமா, அது என்னங்கிறத சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மகா சிவராத்திரினாவே உணவுகள் கண்டிப்பாக சிவனுக்கு படையலிடுவோம். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சிவராத்திரி விரதத்தில் எது மெயினாக படைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சமைக்கிறோம்ல, அந்த சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் மிக சுத்தமான சைவ பாத்திரமாக தேர்ந்தெடுத்து தான் சமைக்கணும். அப்புறம் விரதம் இருக்கக்கூடிய அந்த நாள் ஒரு சொட்டு நீர் கூட குடிக்கக்கூடாது. ஸோ இந்த நீர் அருந்தி கொள்ளாமல் இருக்கிறது உங்களால் முடியினா பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. அப்புறம் இந்த நாளில் பால், டீ, காபி போன்றவற்றெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருந்தக்கூடாது. இதை தவிர்த்துட்டு பழங்களை தான் இந்த நாளில் உண்ணணும். அதனால் பால், பழம் இதெல்லாம் இந்த நாளில் சாப்பிடாதீங்க. பால், டீ, காஃபி சொல்கிறேன், பழம் சாப்பிடுங்க. அப்புறம் சிவபுராணத்தின் படி இந்த நாளில் துளசியை சிவனுக்கு எக்காரணத்தை கொண்டு படைக்கக்கூடாது. காரணம், ஜலந்தர் என்கின்ற அசுரனால் இந்த துளசி சிவனுக்கு ஆகாத மரமாக போயிடுச்சு. அதனால் சிவனுக்கு இதனை இந்த நாளில் படைக்கிறது தவிர்க்கணும். அப்புறம் சிவனுக்கு இன்னொன்று இந்த நாளில் படைக்கக்கூடாதது என்னன்னா, தேங்காய் வைத்து படைக்கிறது. தேங்காய் நீர் வைத்து சிவனுக்கு படைக்கக்கூடாது. காரணம், தேங்காய் நீரை படையலாக வழங்கிவிட்டு நாம் அதனை குடிப்பதால் அது நமக்கு ஒரு பாவமாக வருது. அதனால தான் இந்த நாளில் தேங்காய் படைக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. இதெல்லாம் இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ சிவராத்திரியை வெறும் சிவராத்திரியாக பார்க்காம சிவராத்திரிக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சங்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ தெரிஞ்சுக்கொண்டு அதற்கேற்ப இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக நான் சொன்ன விஷயங்களெல்லாம் செய்திடுங்க. மெயினாக டீ, காஃபி, பால் இதெல்லாம் குடிக்கிறது தவிர்த்துட்டு பால், பழங்கள் மட்டும் இந்த நாளில் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னது போல் தேங்காய் நீரை படைக்காதீங்க. அப்புறம் இன்னொன்று துளசிகளை கண்டிப்பாக படைக்காதீங்க. இப்போ நான் சொன்ன இதை எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட லைஃப்பில் சிவராத்திரியில் இந்த தவறுகள் செய்யாமல் இருந்து பயன்பெறட்டும். மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
அப்டேட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மெயினாக இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதில் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஓகே தான். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.